ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 1272 தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். தலைப்பு ஸ்ரீ சங்கரரின் கால நிர்ணயம். இதன் இன்றைய உபதலைப்பு ஆச்சாரிய பாஷ்யத்தில் பௌத்த கொள்கைகள். திங்நாகருடைய வைபாசிக கொள்கைகளை ஆச்சாரியால் பாஷ்யங்களில் கண்டனம் பண்ணியிருக்கிறார். அந்த கொள்கைகளிலேயே சிலதை எடுத்துக்கொண்டு சிலதை மாற்றி சௌத்ராந்திகம் என்ற ஒரு பௌத்த பிரிவு உண்டு. யோகாச்சாரம் என்றும் விஞ்ஞானவாதம் என்றும் மூன்றாவதாக இன்னொரு பிரிவு உண்டு. கிபி 4வது நூற்றாண்டுக்காரர்களாக கருதப்படும் அசங்கரும் வசுபந்துவும் உருவாக்கியது. இதையும் ஆச்சாரியால் கண்டித்திருக்கிறார். மாத்தியமிகம் அல்லது சூன்யவாதம் என்பதாக ஒரு 4வது பிரிவும் உண்டு. முக்கியமாக அதை வளர்த்து கொடுத்தவர் நாகார்ஜுனர். அவரை கிபி 2ஆம் நூற்றாண்டுக்காரராக தீர்மானித்திருக்கிறார்கள். இந்த சித்தாந்தத்தையும் ஆச்சாரியால் கண்டித்திருக்கிறார். நாகார்ஜுனர், அசங்கர், திங்நாகர் ஆகியவர்கள் முறையே கிபி 2ஆம், 4ஆம், 6ஆம் நூற்றாண்டுகளில் வந்தவர்களாக இருக்க, இவர்களுடைய கொள்கைகளை கிரிட்டிசைஸ் செய்த சங்கரர் எப்படி கிமுவாக இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள். கனிஷ்கரின் காலத்தில் பௌத்தம் மகாயானம், ஹீனயானம் என்று 2ஆக பிளந்தது. ஆச்சாரியாலின் நேர் சிஷ்யரான பத்மபாதாச்சாரியால் ஆச்சாரியாலின் சூத்திர பாஷ்யத்திற்கு தாம் எழுதிய விளக்கமாகிய பஞ்சபாதிகாவில் மகாயானத்தை பேர் குறிப்பிட்டு கண்டனம் செய்திருக்கிறார். கனிஷ்கரை அதிக பட்சமாக பின்னே கொண்டு போனாலும் கிபி 1 நூற்றாண்டுக்கு பூர்வ காலத்தில் தங்களால் சேர்க்க முடியவில்லை என்று இன்னொரு காரணம் சொல்கிறார்கள்.